போகும்போது 55 கிலோ இருந்தேன். ஸோ நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 80 கிலோவில் வெளியே வந்தேன். வெயிட் லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா நார்மல் வெயிட்டில் தான் இருந்தேன். ஸ்கூல் படிக்கும் போது எப்படி நம்ம சாப்பிட்டு நார்மலாக இருப்போம் அந்த ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு நான் கரெக்டாக தான் இருந்தேன். எனக்கு எப்போ வெயிட் ஏறிச்சு நான் சொல்கிறேன். காலேஜ் படிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணுறேன். காலேஜ் ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணுறேன். போய் வித்தின் 2 வீக்ஸ்லேயே வந்து நான் கிட்டத்தட்ட 8 கிலோ ஏறிட்டேன். 2 வாரத்துல. அது என்ன ஃபுட்டோ என்னன்னு தெரியல. பட் நல்லா சாப்பாடுலாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் ஹாஸ்டல் போயிட்டு வந்த பிறகு தான் 1 மந்த்லேயே எனக்கு வந்து ஒரு 10 கிலோவுக்கு மேலே ஏறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆனால் வேறு வழி இல்லையே, நான் காலேஜ் படிச்சு தானே ஆகணும். அதுக்கப்புறம் 6 மந்த் அந்த காலேஜில் வந்து ஹாஸ்டல்லே படித்தேன். முடிச்சு வரும்போது நான் உள்ளே போகும்போது 55 கிலோ இருந்தேன். ஸோ நான் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா 80 கிலோவில் வெளியே வந்தேன். அந்த அந்த 6 மாசத்துலயா? 6 மாசத்துல. அம்மாடி. நம்ம நல்லா சாப்பிட்டு பழகிருவோம் இல்லையா? நம்ம அங்க இருக்கும்போது அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இங்க வந்து நான் என்ன ஆட் பண்றாங்க என்னன்னு தெரியல. பட் அதனால தான் வெயிட் கெயின் ஆயிருச்சு. பத்தாததுக்கு நம்ம ஹாஸ்டல்லேருந்து இதுக்கு வரைக்கும் தானே, காலேஜ் வரைக்கும் தானே, ரொம்ப வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் இல்ல. ஒரு 2 நிமிஷம் நடந்தா ஹாஸ்டலு, 2 நிமிஷம் நடந்தா வந்து கிளாஸு. இந்த மாதிரி தான் இருந்துச்சா, பெருசா பாடி ஒர்க் அவுட்டும் எதுவும் இல்ல. எனக்கே தெரிஞ்சது ஏதோ நான் ரொம்ப வெயிட் கெயின் ஆறோன்னு. பட் என்ன பண்றது, படிச்சு தானே ஆகணும் அப்படின்னா 6 மந்த் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்லேருந்து போற மாரி போச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து பயங்கரமா வெயிட் கெயின் ஆயிடுச்சு.